எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க டிக்னிட்டரிஸ் பொன்னையா ஐஏஎஸ் சார் அண்ட் பாலமுருகன் சார் அண்ட் செந்தில் வளவன்சன், ஸ்ரீனிவாசன் சார், சிபி குமரன் சார் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்டோரி பத்தி சொல்லணும் அப்படின்னா, இங்க நெறைய பேர் என்ன மாதிரியே இருக்கலாம். இது என்னோட 6த் அட்டெம்ப்ட். நெறைய பேருக்கு வந்துட்டு அட்டெம்ப்ட்ஸ் பத்தி இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். ஐ திங்க் ஐல் பி தி ரைட் பெர்சன் டு டாக் அபவுட் இட். என்னோட 6த் அட்டெம்ப்ட்ல தான் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட 5 அட்டெம்ப்ட்ஸ் வந்து நான் பிரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல என்னால. ஐ வாஸ் ஸ்ட்ரக்லிங் டு கிளியர் பிரிலிம்ஸ். 6த் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணத பத்தி நான் நெக்ஸ்ட் பேசுறேன். பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணும்போது எனக்கு மெயின்ஸ் நான் பெருசா வந்து பிரிப்பரேஷன் பண்ணி இல்ல. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் சிபி குமரன் சார். அப்ப எனக்கு மீட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். நமக்கு இவ்ளோ ஃபெயிலியர்ஸ் இருக்கு. நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வென் ஐ மெட் சிபி குமரன் சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அப்ப வந்து ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாரு. நம்மளோட ஃபெயிலியர்ஸ் அது எதையுமே அவர் வந்து பார்க்கவே இல்ல. நான், என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் 2 பேர் வந்து தமிழ் ஆப்ஷனலுக்காக வந்து சிபி குமரன் சார்ட்ட வந்திருந்தப்ப, எங்க 2 பேருக்காக மட்டுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஸ்கெட்யூல். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என் ஸ்கெட்யூல் இதுதான். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள உட்கார வச்சு, எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, டெய்லி வந்து டெஸ்ட் வந்து குடுத்தாங்க. ஒரு 1 மாசத்துக்குள்ளேயே வந்து தமிழ் ஆப்ஷனல் வந்து ட்வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து ஸ்கெட்யூல் போட்டு குடுத்தாங்க. அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து இப்ப வரைக்கும் எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணதே கிடையாது சார். இப்ப வரைக்குமே வந்துட்டு ஃப்ரீயா தான் எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு அப்போ வந்ததுலேருந்து மெயின் ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து சார்ட்ட கிடைக்கும். கிளாஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து சார்ட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். சும்மா கால் பண்ணி பேசுவேன். "சார் சும்மா கால் பண்ணேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுவேன். எ எ எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் சரி, ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியுமே இப்போ வரைக்கும் வந்து சார்ட்ட பேசியிருக்கேன். "சார் இதுதான் பண்ண போறோம். ஓகேவா சார்?" அப்படின்னு. எங்க அம்மா அப்பாட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி கூட, "உங்க சார்ட்ட வந்து பேசினியா? சிபி குமரன் சார் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியோட பார்ட் மாதிரி வந்து சார் ஆகிட்டாங்க. ஸோ இந்த கைடன்ஸ் வந்து நான் தேங்க் பண்றதுக்கு இது ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நெனைக்கிறேன். மெயின்ஸ்க்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான டைம் வந்து இருந்துச்சு. அந்த டைம்க்குள்ள ஜிஎஸ் படிக்கணும், ஆப்ஷனல் படிக்கணும் அண்ட் ஆல்சோ பிரிலிம்ஸ்க்கே வந்து அவ்வளோ பேக்கேஜ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங். நான் ஒர்க்கிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் பேரலலா ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 20 டேஸ் மட்டும் லீவ் எடுத்திருந்தேன். அந்த 20 டேஸ் லீவ்ல ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் எவ்ரிதிங் அப்படின்னு இருக்கும்போது, முடியாதுன்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிஜமாவே சொன்னாங்க. ஆனா சார் மட்டும் தான் கண்டிப்பா முடியும். தமிழை வென்றால் தமிழரசி அப்படின்றத வந்து சார் சொல்லிட்டே இருப்பாங்க எப்பவுமே. தமிழ் ஆப்ஷனல் நம்ம வச்சு வந்து பண்றோம். நம்மளால முடியும், பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு குடுக்கும்போது, நம்மளால முடியவே இல்ல அப்படின்னா கூட, எவ்ளோ கஷ்டங்கள் இருந்தா கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால வந்து நினைக்க முடிஞ்சது. ஏன்னா பிரிலிம்ஸ்க்கே எனக்கு இவ்ளோ அட்டெம்ப்ட்ஸ் எடுத்தப்போ, மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணிடுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அது பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அது வந்து சாரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. நம்ம படிப்போம், நம்மளோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்கும். பட் எப்போ வந்து அதுல ஒரு ரைட் கைடன்ஸ் வந்து ஆட் ஆகுதோ, அது வந்து ரொம்பவே வந்து எலிவேட் பண்ணி விட்டுரும். சார் வந்து டெய்லி டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க. சார் எனக்கு எதுவுமே சார் ஸ்பீடா எழுத வர மாட்டேங்குது. வரும். சார் கன்டென்ட்டே வர மாட்டேங்குது. வரும். டெய்லி எழுது, டெய்லி எழுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கரெக்ஷன் பண்ணி குடுப்பாங்க. ஒரு வாட்டி கூட டிமோட்டிவேட் பண்ணதே கிடையாது. நம்ம எல்லார்ட்டயுமே நெறைய ஃப்ளாஸ் இருக்கும். பட் ஆனா அந்த ஃப்ளாஸ கூட இன் அ வெரி பாசிட்டிவ் வே அவர் வந்து சொல்வாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, ஜிஎஸ்க்கு ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்குமே வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கிளாஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு நார்மலி மோனோட்டோனஸா இருக்கவே இருக்காது. ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அந்த 1 1/2 ஹவர் செஷன் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மெயின்ஸ் டைம்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப பிரஷரைஸ்டா இருப்பாங்க. பட் ஆனா எனக்கு அந்த 3 மந்த்ஸ்மே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த 1.5 ஹார்ஸ் ஒரு ஆன்லைன் செஷனோ, இல்லன்னா ஆஃப்லைன் செஷனோ சாரோட வந்து பேசும்போது, ஒரு ஃப்ரீ செஷன் மாதிரி இருக்கும். ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அந்த 1.5 ஹார்ஸ்க்குள்ளேயே சார் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவ குடுத்துருவாங்க. அண்ட் எனக்கு போய் எக்ஸாம்ல எழுதும்போது மெயின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். அண்ட் வந்து எனக்கு எழுதும்போதுட்டு நான் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சும் அடுத்த 5 மினிட்ஸ்ல சாருக்கு கால் பண்ணுவேன். சார் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கேன். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மாதிரியே இருந்தது. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க தான் எடுத்தீங்கன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி தமிழ் ஆப்ஷனல்ல சார் குடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நெறைய அங்க ரிப்பீட் ஆயிருந்தது. அப்ப எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஐ வாஸ் ரைட்டிங் வெரி ஹேப்பிலி அண்ட் லைக் ஆஸ் சூன் அஸ் ஐ கால் சார், நான் சொன்னேன், "சார் நீங்க தானே கொஸ்டின் எடுத்தீங்க. நீங்க எடுத்த மாதிரியே இருந்துச்சு சார்." அப்படிதான் நான் வந்து அவர்கிட்ட சொல்வேன். இன்ஸ்டன்ட்லி கொஸ்டின்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் எஸ்ஸேக்குமே வந்துட்டு நான் பெருசா எஸ்ஸே எழுதி பார்க்கல. ஒரே ஒரு எஸ்ஸே தான் எழுதிட்டு போனேன். பட் வென் ஐ ரோட் மை எஸ்ஸேஸ் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபிள். எனக்கு வந்து சார் சொன்ன விஷயங்கள் இருந்தது. பாசிட்டிவா எழுது, பாசிட்டிவா எழுது. கிரிட்டிசைஸ் பண்றியா? ரொம்ப கம்மியா கிரிட்டிசைஸ் பண்ணு. நெறைய பெர்சனாலிட்டீஸ் பத்தி சும்மாவே சார் பேசுவாங்க. அப்துல் கலாம் சார், சுவாமி விவேகானந்தா அவங்களோட லைஃப் இன்சிடென்ட்ஸ். அது எல்லாமே எனக்கு போய் நான் ஒரே ஒரு எஸ்ஸே மட்டும் தான் எழுதி பார்த்தேன். தட் டூ எஸ்ஸே பேப்பருக்கு முந்தின நாள். சார் எழுதியிருக்கேன். கரெக்ட் பண்ணி சொல்லுங்க. சூப்பர் அப்டின்னாரு. நெக்ஸ்ட் டே ஒரு எஸ்ஸே கேட்டிருந்தாங்க.
அந்த எஸ்ஸேல என்ன கான்டென்ட் எழுதணும்னோ, என்ன இன்ட்ரோ, என்ன கன்க்ளூஷன் எழுதணும்னோ, அத அப்படியே என்னால ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அது எப்படி சார் சொன்னாங்கன்னா, நம்மகிட்ட என்ன இருக்கோ, அத நமக்கு கேட்கிற விஷயத்துக்கு வந்து ரெட்ரோஃபிட் பண்ண தெரியணும். விச் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஐ பிலீவ். அது நம்மகிட்ட இருக்கணும். பட் ஏன்னா நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. நமக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியும். ஏன்னா அந்த கிவன் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ரொம்ப கம்மியா படிப்போம். பட் நம்மள எது கிளியர் பண்ண வைக்கும்னா, அந்த ரொம்ப கம்மியான விஷயத்த கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் எப்படி நம்மளால மாத்தி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத வந்து சார் தான் சொல்வாங்க. சரி என்ன கேட்குறாங்க, பூர்வையான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து பிஒய்க்யூ. அத சார் டிஸ்கஸ் பண்ணும்போது, "சார் எப்படி சார் இதெல்லாம் ஒரு ஸ்டூடண்ட்க்கு தெரியும்?" நான் நார்மலா வந்து கேட்டேன். பூர்வையான்னு கேட்டிருக்காங்களா? கொஸ்டின பிரேக் பண்ணேன். என்னன்னு கேட்குறாங்க. அது ஒரு விண்டுன்னு கேட்குறாங்களா? விண்டு எப்படி உருவாகும்? அத பத்தி எழுது. சரி ஒரு விண்டு வருது. அத செலிப்ரேட் பண்றாங்கன்னா, ஏன் செலிப்ரேட் பண்ணுவாங்க? நீ ஒரு காமனரா யோசி. ஸோ நமக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து மெயின்ஸ்ல இருக்கு அப்படின்னா, 20 கொஸ்டின்ஸ்க்குமே நமக்கு ஆன்சர் தெரிய வாய்ப்பே கிடையாது. சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அப்ப சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி எழுதணும்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு காமனரா இருந்தா எப்படி யோசிப்போம்? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தா எப்படி யோசிப்போம்? நம்ம அப்சர்வ் பண்ண நெறைய விஷயங்கள் இருக்கும். நெறைய பேர்ட்டருந்து நம்ம நெறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். அது எல்லாமே காம்ப்ரிஹெண்ட் பண்ணி அந்த இடத்துல எழுதணும்னு சொல்லிட்டு, அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைமரா மெயின்ஸ் எழுதும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு வந்து சாரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணியிருக்கு. அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ண பிறகு ரிசல்ட் வந்துடுச்சு அண்ட் ஐ டிட்ன்ட் டெல் மை பேரண்ட்ஸ். ஐ கால்ட் சார் இமிடியேட்லி அண்ட் ஐ டோல்ட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் வெரி ஹேப்பி. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமே 2 நாளைக்கு அப்புறமே உனக்கு ஒரு மாக் இன்டர்வியூ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது வெரி ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கு. மாக் இன்டர்வியூ ப்ரிப்பேரே பண்ணல சார், ப்ரிப்பேரே பண்ணல சார் அப்படின்னு. அப்பதான் வந்து சார் வந்திருந்தாங்க. சும்மா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப மணிமாறன் சார், செந்தில்வேலன் சார்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலமுருகன் சார் வந்திருந்தாங்க. இவங்க கிட்ட பேசும்போது நான் போய் ஒரு கேஷுவலா லைக் எனக்கு பேசுவேன். நான் நல்லா பேசுவேன். கான்ஃபிடென்ட்டா பேசுவேன். பட் எப்படி ஒரு இன்டர்வியூல நம்மள பிரசன்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. நீங்களா போய் பேசுங்க அப்படின்னு சிவி சார் சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ பாலமுருகன் சார் வந்து பேசும்போது ரொம்பவே வந்துட்டு கேட்கிற கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம பெர்சனாலிட்டி என்ன? நான் யாரு? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்டின்னா, அவங்கள எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும்? அப்படின்ற மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி கான்வர்சேஷனல். அப்படிதான் இருக்கும். நெறைய மித் எல்லாமே கேள்விப்படுவீங்க அபவுட் இன்டர்வியூ, அபவுட் மாக். அண்ட் இப்ப நான் பேசும்போதே நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஐ டிட்ன்ட் பிரிப்பேர் எனிதிங் பட் ஐ கேன் டாக். ஃப்ரீ ஃப்ளோவா என்னால பேச முடியும். அண்ட் இதுவுமே ரொம்ப கம்மியா பேசுறேன். 2.5xல பேசுவேன். ஜெனரலி அப்படிதான் பேசுவேன். நெறைய பேருக்கு புரியாது. அப்பயுமே வந்து சிவி சார் சொல்லிட்டே இருப்பாங்க. கம்மி பண்ணு. கம்மி பண்ணு, கம்மி பண்ணு, ஸ்பேஸ் விடு, சார்ன்னு சொல்லு நடுவுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப வரும்போது டோன் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ பாலமுருகன் சார் பாசிட்டிவ்ஸ் நெறைய சொன்னாங்க. தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ்ஸ். ஏன்னா இன்டர்வியூ இஸ் அபவுட் நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். பாசிட்டிவ்ஸ் என்னன்னு தெரியணும். நெகட்டிவ்ஸ் என்னன்னு தெரியணும். நெகட்டிவ்ஸ கம்மி பண்ண நம்மளால மொத்தமா மாத்த முடியாது. பட் ஓவர் ஷேடோ பண்ணலாம். பாசிட்டிவா அதிகப்படுத்தலாம். நெகட்டிவ்ஸ கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இவங்க சொல்றது வந்து நம்ம மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுப்போமோ, அந்த மாதிரி நாங்க நோட்ஸ் எடுத்துட்டு போவோம். மாக் இன்டர்வியூல வந்து ஃபீட்பேக் சொல்லும்போது, செந்தில்வேலன் சார், மணிமாறன் சார், பாலமுருகன் சார் சொன்னது எல்லாமே எனக்கு கீ பாயிண்ட்ஸ். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயங்கள தான் பார்த்துருக்கேன். டேஃப் ஒழுங்கா படிச்சுக்கோ, பொய் பேசாத, பேலன்ஸ்டா வந்து ஆன்சர் பண்ணு, தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்காத. இதுதான் எனக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க் மைண்ட்ல தான் நம்ம போகணும். அந்த ஃப்ரேம் ஒர்க் அண்ட் மைண்ட் செட் வந்து நமக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. I've been told by many people that I have attended many mock interviews at various places. 130 தான் வரும் இவ்ளோ ஸ்பீடா பேசினா சொல்லியிருக்காங்க. மாக் இன்டர்வியூஸ்ல எனக்கு. அண்ட் யூ டிட்ன்ட் ஹேவ் மச் நாலேட்ஜ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் ஒரு விஷயம் நான் சொல்வேன். இன்டர்வியூ ஆர் மெயின்ஸ் அப்படின்னும்போது நெறைய வருஷம் நம்ம அந்த ப்ரிப்பரேஷன்ல இருப்போம். ஒரு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைமரா இருந்தா கூட ஒரு 2 இயர்ஸாவது இருந்திருப்போம். யூ வுட் ஹவ் கேதர்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லைக் த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் யுவர் மெட்டீரியல்ஸ் ஆர் சோ மெனி சோர்சஸ். யூ வில் ஹேவ் தட் நாலேஜ். பட் வாட் இஸ் நீடட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த நாலேஜை இன் அ ரைட் வே யூ ஹேவ் டு பிரசன்ட். அதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாராச்சும் நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாலேஜ் இருக்கும். அத நமக்கு வந்து அப்ளை பண்ண தெரியலன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இட் ஷுட் நாட் டீமோட்டிவேட் அஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் அட் ஆல் 130 வரும்ன்றத நான் பிலீவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஐ வுடன்ட் ஹேவ் ஸ்கோர்ட் 201. பட் சார் டோல்ட் மீ யூ வில் ஸ்கோர் பெட்டர், யூ வில் ஸ்கோர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வியூல நான் நான் என்ன ட்ரெஸ் போடணும், என் சாரி செலக்ட் பண்ணும்போது கூட சார்ட்ட கேட்டிருக்கேன். சார் இது ஓகேயா? இது ஓகேவா? இப்படி போனா நம்மள எப்படி பண்ணுவாங்க? சார் சொல்லுவாங்க, என்ன சொல்றோம்னு பெருசு கிடையாது. டிப் டாப்பா போணும். சார் சொல்லுவாங்க, டிப் டாப்பா போணும். நம்மள பார்த்தா ஆஃபீசர் மாதிரி தெரியணும். ஆஃபீசரா இவங்க வரணும்னு தெரியணும். ஸோ நம்மளோட நம்ம எப்படி இருக்கோம், நம்மள எப்படி பிரசன்ட் பண்ணிக்கிறோம். அண்ட்
அதுக்கே நெறைய ரிஹர்சல்ஸ் இருக்கும். இப்படி பேசு, இப்படி உள்ள வரணும், இப்படி நம்ம சிட்டிங் போஸ்சர் இருக்கணும். அது எல்லாமே நம்மள ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பெர்சனா ஆக்கணும். நாலேட்ஜ் வைஸ் சொல்லுவாங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாரி குட்டி, குட்டி விஷயங்கள், இப்படி தான் நடந்து வரணும், இப்படி தான் பேசணும், அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சார் என்னைய நெறைய வாட்டி பண்ண வச்சிருக்காங்க சார். ஆக்வர்டா இருக்குன்னு சொன்னா கூட பண்ண வைப்பாங்க. அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். என்னைய ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பிரசன்ட் பண்ண வச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களுக்காக அந்த மாக் இன்டர்வியூஸ் வந்து ரெகுலர்லி வச்சதுக்காக எவ்ரி வீக் வந்து சார் வந்து வித் 1 பெர்சன் மாக் இன்டர்வியூ வச்சுருவாங்க. அண்ட் எவ்ரி டே ஒன் ஆன் ஒன் செஷன். ஐதர் ஆஃப்லைன் சார் என்னால வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்ல நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெட்டீரியல்ஸ் குடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸு அது அந்த சங்கர் வந்து கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. எங்கள விட சார் நெறைய வொர்க் பண்ணியிருக்காங்க. நெறைய ஆர்டிகில்ஸ் படிப்பாங்க. நெறைய மெட்டீரியல்ஸ் படிப்பாங்க. படிச்சு நெறைய எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெறைய இன்ஸ்டிடியூட்ல இத பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் ஐ வுட் லைக் டூ டெல் யூ ஒன் திங். என்னோட இன்டர்வியூ அன்னைக்கு காலையில ஐ வாஸ் சிட்டிங் அவுட்சைட் யுபிஎஸ்சி. சார் கால்ட் மீ அண்ட் ஒரு 20 மினிட்ஸ் பேசினாங்க. நானும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கேன். சாரும் நியூஸ் பேப்பர் பேரெல்லாம் பார்த்துக்கிட்டு, "இது பார்த்துக்கோ, இந்த பக்கத்துல இது இருக்கு, இது பார்த்துக்கோ" அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் உள்ள போகுற அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் சார் வந்து எனக்கு எமோஷனல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இது வந்து நெறைய பேர் பண்ணிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நமக்கு பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை குடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இருந்தாலுமே அவ்ளோ பியர் பிரஷர் இருக்கு, அவ்ளோ சொசைட்டல் பிரஷர் இருக்கு. ஸோ அது அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஜாஸ்தி சார் குடுத்ததால தான் வந்து நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். வெரி மச் தேங்க்ஸ் ஃபார் தட் சார். அண்ட் அது எல்லாமே தாண்டி I would like to tell one thing to all the girls present here especially. So it is that when you cross 25 especially, like when you give so many attempts, நெறைய சொசைட்டல் பிரஷர் இருக்கும். கரெக்ட்டா? மேரேஜ், ஜாப் இல்ல, ஃபேமிலி இல்ல, நெறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே வந்து கிளியர் பண்றதுக்கு முன்னாடி யூ வில் சீ ஒன் சைட். ஓகே, ஐ ஹேவ் ஃபேஸ்ட் தட். பட் லக்கிலி ஐ ஹேட் மை பேரண்ட்ஸ். ஐ வுட் லைக் டு தேங்க் என்னோட அம்மா, அப்பா. எதுவுமே என்னைய ரீச் பண்ண அவங்க விடவே இல்ல. எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே என்னைய ரீச் பண்ண விடவே இல்ல. அது எல்லாமே இருக்கும். ஆனா ஒன்ஸ் யூ கிளியர் இட்ல, நீங்க ரிசீவ் பண்றதே தெரியும். அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வருவாங்க. அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூ ஆல் த லேடீஸ் லைக் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாட் எவர் யூ வாண்ட் லைக் கோ ஃபார் இட். என்ன வேணா இருக்கட்டும். என்ன ஃப்ளாஸ் இருக்கட்டும், என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கட்டும். இட் கேன் பி வொர்க்ட் அவுட். எதுவுமே வொர்க் பண்ண முடியும். உங்ககிட்ட நான் வொர்க் பண்ணிட்டே படிச்சேன். ஐ ஹேட் சோ மெனி ஃப்ளாஸ். வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஐடி. ஸோ நைட் வொர்க் பண்ணணும் 2:00. பட் ஐ ஹேட் தட் பேஷன். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். ஒன் ஆர் தி அதர் டைம் யூ வில் கெட் இட். 5 டைம்ஸ் முடியாதுன்னு நான் குவிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஐ வுடன்ட் ஹேவ் டன் இட். ஸோ உங்க டைம் வரும். கரெக்ட்டான எஃபோர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கரெக்ட்டான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. 6த் அட்டெம்ப்ட்ல நான் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் ஐ டிட்ன்ட் டேக் எனி ஆஃப் த கைடன்ஸ் என்னோட ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ஸ்ல. ஸோ லைக் எவ்ளோ சீக்கிரம் முடியுதோ உங்களோட எஃபோர்ட்ஸ் போடுங்க. வேற எது பார்த்தும் டீவியேட் ஆகாதீங்க. கரெக்ட்டான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, லேடீஸ் மட்டும் இல்ல, இங்க இருக்க ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றேன், யூ கேன் டூ இட். அண்ட் நெக்ஸ்ட் இயர் அண்ட் இதே மாதிரி இங்க 2 பேர் இல்லாம, "சார் ஃபோட்டோ போடுறதுக்கே இடம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லணும். அந்த மாதிரி வந்துட்டு நெறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ விஷ் you all the best like for the upcoming prelims. Thank you so much.